அலாவுத்தீனும் அவரது மனைவியும் பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இதற்கிடையில் அந்த மந்திரவாதியும் சும்மா இருக்கவில்லை. அலாவுத்தீன் குகையில் இறந்து போய்விட்டான் என்று அவனுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் முழுமையாக உறுதியாக தெரிந்து கொள்ள விரும்பினான். எனவே அவன் ஒரு மாய சதுரம் கொண்ட பெட்டியை எடுத்தான். அதிலிருந்த மணலை சமன் செய்தான். அதில் ஒரு ஜாதகத்தை வரைந்து பார்த்தான். அலாவுத்தீன் தப்பித்து தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் வாழ்கிறான் என்று தெரிந்தது. விளக்கின் ரகசியத்தை அலாவுத்தீன் கண்டுபிடித்து அதை பயன்படுத்துகிறான் என்று அவனுக்கு தெரியும். அலாவுத்தீனை அழிப்பேன் அல்லது நானே அழிவேன் என்று அவன் நினைத்தான். எனவே அவன் மீண்டும் சீனாவின் தலைநகருக்கு வந்தான். அலாவுத்தீன் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான். இது எல்லாம் விளக்கின் வேலை என்று அவனுக்கு உறுதியானது. விளக்கு அலாவுத்தீனின் அரண்மனையில் இருப்பதையும் கண்டுபிடித்தான். அதை அங்கிருந்து எடுக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அலாவுத்தீன் வேட்டைக்கு 3 நாட்களுக்கு முன்பு 8 நாட்களுக்கு சென்றிருந்தான். மந்திரவாதி 12 புதிய விளக்குகளை வாங்கினான். அவற்றை ஒரு கூடையில் போட்டான். பழைய விளக்கை புதிய விளக்குடன் மாற்றிக்கொள்ள யாராவது விரும்புகிறீர்களா என்று கூவிக்கொண்டு விற்கச் சென்றான். அலாவுத்தீனின் மனைவியும் இதை கேட்டாள். அவளது வேலைக்கார பெண்களில் ஒருத்தி, நம்மிடம் ஒரு பழைய விளக்கு அலமாரியில் இருக்கிறது, அதை புதியதுடன் மாற்றிக்கொள்ளலாமே என்றாள். சரி, அது எங்கே என்று கேட்டாள். வேலைக்காரி விளக்கை எடுத்து வந்தாள். இளவரசி தன் வேலைக்காரனிடம் அதை புதிய விளக்குடன் மாற்ற சொன்னாள். பழைய விளக்கை எடுத்துக்கொண்டு மந்திரவாதியிடம் சென்றபோது அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். இதுதான் அவன் தேடிய விளக்கு. அவள் கையிலிருந்து விளக்கை பிடுங்கிக் கொண்டு முழு கூடையையும் அவளுக்கு கொடுத்தான். பிறகு நகரத்திற்கு அப்பால் ஒரு தொலைவில் சென்று இரவு வரும் வரை காத்திருந்தான். இருட்டியதும் விளக்கை தேய்த்தான். பூதம் தோன்றியதும் தன்னையும் தான் கட்டிய அரண்மனையையும் எல்லாவற்றுடன் ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துக்கு கொண்டு போகச் சொன்னான். பூதம் அதை செய்தது. மறுநாள் சுல்தான் காலையில் எழுந்தபோது தன் மகளின் அரண்மனை இருந்த இடத்தில் காலியாக கண்டான். இவ்வளவு பெரிய அரண்மனை ஒரே இரவில் எப்படி மறைந்தது என்று அவனால் நினைத்து கூட முடியவில்லை. தன் வஜீரை அழைத்து பார்க்க சொன்னான். வஜீரும் அதையே பார்த்தான். வஜீர் சுல்தானிடம், ஐயா, இந்த அரண்மனை மாய வேலை என்று முன்பே சொன்னேனே, நீங்கள் கேட்கவில்லை என்றார். அலாவுதீன் எங்கே? அவன் தலையை வெட்டுங்கள், ஆட்களை அனுப்பி அழைத்து வாருங்கள் என்றான். வஜீர் ஆட்களை அனுப்பினார். விரைவில் வேட்டையிலிருந்து திரும்பி வந்த அலாவுதீனை பிடித்து சுல்தான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லி கழுத்தில் சங்கிலி போட்டு அழைத்துச் சென்றார்கள். அலாவுதீனுக்கு என்ன நடக்கிறது என்று சிறிதும் சந்தேகமில்லை. சுல்தானிடம் கொண்டுவரப்பட்டதும் சுல்தான் தன் ஆட்களிடம் அலாவுதீனின் தலையை வெட்டச் சொன்னான். ஆள் காத்திருந்தான். அப்போது நகர மக்கள் சுல்தானை அலாவுதீனை விடுவிக்கச் சொல்லி வற்புறுத்தினார்கள். எனவே சுல்தான் அவனை விடுவித்து மன்னித்து விட்டதாக அறிவித்தான். அலாவுதீன் சுல்தானிடம் சென்று தன் குற்றம் என்ன என்று கேட்டான். சுல்தான் கோபமடைந்து, குற்றமா? வா இங்கே பார் என்றான். அலாவுத்தீன் அரண்மனைக்குள் சென்று மேலே ஏறினான். சுல்தான், உன் அரண்மனை எங்கே என்று கேட்டான். அலாவுத்தீன், பார்த்தேன், ஆனால் தெரியவில்லை, ஆனால் எங்கே போனது என்று தெரியவில்லை என்றான். சுல்தான், உன் அரண்மனை வேண்டாம், என் மகள் எங்கே? அவளை கண்டுபிடி, இல்லையெனில் தலை வெட்டுவேன் என்றான். அலாவுத்தீன், 40 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், கண்டுபிடிக்காவிட்டால் திரும்பி வந்து உங்கள் சேவையில் நிற்பேன் என்றான். நகரில் எல்லோரிடமும் தன் அரண்மனையை பார்த்தவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டான். ஆனால் எல்லோரும் சிரித்து அவன் பைத்தியமாகிவிட்டான் என்று நினைத்தார்கள். இந்த துன்ப நிலையில் நகரில் இருக்க முடியவில்லை. எனவே நகரை விட்டு சென்று ஒரு ஆற்றங்கரைக்கு வந்தான். தற்கொலை செய்து கொள்ள நினைத்தான். முதலில் ஜெபம் செய்ய நினைத்து ஆற்றில் கை கழுவ சென்றான். கை கழுவும்போது தவறி ஆற்றில் விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக மூழ்கவில்லை, ஒரு பாறையில் விழுந்தான். இதனால் அவன் மோதிரத்தை கடுமையாக தேய்த்தான். உடனே பூதம் தோன்றியது. என்ன செய்ய வேண்டும்? மோதிரம் அணிந்தவரின் அடிமை நான் என்று கேட்டது. மோதிர பூதத்தை அலாவுதீன் முற்றிலும் மறந்திருந்தான். அது தோன்றியதும் ஆச்சரியமடைந்தான். ஆனால் அமைதியாக, பூதமே, என் உயிரை காப்பாற்று, என் அரண்மனையை காட்டு, அல்லது முடதில் இருந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வா என்றான். பூதம், மன்னிக்கவும், அது என் அதிகாரத்தில் இல்லை, விளக்கின் பூதத்திடம் கேளுங்கள் என்றது.